வாழ்க்கையில் சில சிரமங்களை சந்தித்தே தீர வேண்டும் என்பது வாழ்வினுடைய அமைப்பு முறை. ஆனால் அப்படி வருவதற்கு முன்பு காப்பதற்கு நமக்கு இயற்கை அல்லது கடவுள் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு பகுத்தறிவு. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்கிறார் திருவள்ளுவர். வாழ்க்கை என்பது எதிர்பாராததையும் எதிர்பார்ப்பதுதான் வாழ்க்கை. அப்போ ஒரு காலத்தில் முதுமை வரும், நோய் வரும், சிக்கல் வரும். எவ்வளவு பாசம் காட்டினாலும் குடும்பத்தாரால் அந்த அன்பை தொடர்ந்து காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இந்த நேரத்தில் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சமூகத்தினுடையதாக மாறுகிறது. கம்யூனிட்டி லிவிங் சமூகத்தினுடைய பொறுப்பாக மாறுகிறது. இதை மனதில் வைத்துக்கொண்டு ஈரோட்டிலே டாக்டர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு மருத்துவமனையை, அன்பு கரத்தை தொடங்கினார்கள் ஈரோட்டிலே. அதை அடி ஒற்றி தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இது போன்ற கேன்சர் மருத்துவமனையையும் நிறைவு காலத்தில் அவர்களுக்கு அன்பு காட்டுகிற அன்பு கரங்கள் அமைப்பாகவும் ஒரு புதிய முயற்சியினை புதுவையிலே தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், நாம் வாழ வேண்டும் என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை விரும்பாதவர் வடலூர் வள்ளலார். நான் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவதை விரும்புவதில்லை. ஆனால் அவர் பாடிக்கொண்டே வருகிற போது, நோயற்ற வாழ்வில் என்று வருகிற போது, வடலூர் வள்ளற் பெருமான் கூட சொல்லுகிறார், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன்னா நோய் என்பது உடம்புக்கு வரக்கூடிய விஷயம். அதனால நான் என்பது உடம்போடு சம்பந்தப்பட்டது. அதனால் அவர் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று பாடினார். இந்த நோயற்ற வாழ்வு சரியா இருக்கு சார். நீங்கள் வேறு ஏதாவது கூட்டிங்கன்னா எனக்கு நோய் வந்துடும். மனுஷனுக்கு எதனால் நோய் வருதுன்னா ப்ரெஷர் தானே. உங்களுக்கு ஒரு கோபம், ஒரு எரிச்சல் இதெல்லாம் வருகிற போது ப்ரெஷர் நோயில் தானே கொண்டு போய் விடுது. நல்ல வேளை இவ்வளவு நாளாக எனக்கு ப்ரெஷர்லாம் இல்லை, சர்க்கரையும் இல்லை. என்னை பார்த்தா சர்க்கரை இருக்குமோன்னு பல பேர் ஒரு ஆசையோடு எதிர்பார்ப்பாங்க. நல்ல வேளை இவ்வளவு நாளாக அதுவும் இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமானவன் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, இவர் ரொம்ப ஆரோக்கியமானவர். அதுக்கு என்ன டெஃபனேஷன், ஒரு வரையறை. இவர் ஆரோக்கியமானவர் அப்படிங்கிறதுக்கு டெஃபனேஷன் சொல்லுன்னு சொன்னால் என்ன சொல்லி கொடுக்குறாங்க இன்னைக்கு? இவர் நோய் இல்லாதவர்னா ஆரோக்கியமானவர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது தவறு. ஆரோக்கியமானவர் அப்படின்னா அதுக்கு பொருள் வேற, நோய் இல்லாதவர் என்று சொன்னால் அதுக்கு பொருள் வேற. இப்போ எப்படி ஆரோக்கியமானவர்ங்கிறதுக்கு நோய் இல்லாதவர் அப்படிங்கிற இலக்கணம் ஏன் சொல்லக்கூடாது? இன்னும் கூட சவுண்ட் குறைக்கலாம், கொஞ்சம் குறைக்கணும். இவர் ஆரோக்கியமானவர் என்பதற்கு இவர் நோய் இல்லாதவர்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்களேன், யார் பணக்காரர் அப்படின்னு கேட்டால், யார் கடனே வாங்கலையோ அவர் தான் ஏன் பெரிய பணக்காரர், யாருக்கு கடனே இல்லையோ அவர் பெரிய பணக்காரர். இது டெஃபினிஷன் சரி மாதிரி தெரியும். யார் கடனே வாங்கலையோ அவர் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் எங்கள் தெருவில் ஒரு பிச்சைக்காரர் இருக்கா, அவர் கடனே வாங்கினதில்லை, பணக்காரன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவனை நம்பி எவனுமே கடன் கொடுக்க தயாராக இல்லை. அப்போ கடனே இல்லாதவர் பணக்காரர்னு சொல்கிறது எவ்வளவு அபத்தமான டெஃபனேஷனோ அவ்வளவு அபத்தமான டெஃபனேஷன் நோய் இல்லாதவர் ஆரோக்கியமானவர் என்று சொல்வது. நீங்கள் இரவு படுக்கிறீங்க இல்லையா, காலையில் எந்திரிக்கும் போது, அப்படி படுக்கையை விட்டு எந்திரிக்கும் போது நீங்கள் ஆரோக்கியமானவரா இல்லையா என்பது தீர்மானமாகிறது. குழந்தைங்க படுக்கையிலேருந்து எந்திரிக்கும் போது அப்படியே ஒரு ரோஜா பூ பூத்த மாதிரி பட்டுன்னு அப்படியே உதறி அப்படியே எந்திரிச்சு அப்படியே நேரம் விறுவிறுன்னு வரும். இப்போ நம்ம படுக்கையிலேருந்து எந்திரிக்கும் போது எந்திரிக்கலாமா வேண்டாமா, முதல்ல வலது கையை அசைச்சு பார்ப்போமா, அப்புறமா இடது கையை அசைச்சு பார்ப்போமா, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா இல்லை அதுங்க கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறோமா, இப்படியெல்லாம் தயங்கிக்கிட்டு இருந்தால் நாம் ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம். எந்திரிக்கும் போது அப்படி படுக்கையை விட்டு எந்திரிக்கும் போதே அப்படி பூ மாதிரி
அப்படியே ஆனந்தமாக மலர்ந்து கொண்டு எழுந்தா நம்ம முழுமையான ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு பொருள். இந்த ஆரோக்கியத்தை இயற்கை நமக்கு முதலையே கொடுத்துருக்கு. அதை தான் முதல்ல ஆரம்பித்தேன். முதல்ல எல்லாமே நமக்கு சரிவர கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடம்போட வேல்யூ என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியலிங்க. உங்களுக்கு பல்லு சரியில்லை அப்படின்னு ஒரு பல் வைத்தியத்தை போறேன்னு வச்சுங்க, ஒரு அவர் பல்லையும் தட்டிட்டு பில்லையும் கொடுத்துருவாரு. அவர் மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம அவரை எதிர்த்தே பேச முடியாதபடி வாயில் ஒன்றை மாட்டி விட்டு எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறாரு. அவரை நீங்கள் ஒன்றுமே எதிர்த்து பேசவே முடியாது. அவர் என்ன சொன்னாலும் அப்போ கேட்டுக்க வேண்டியதுதான் கம்முன்னு. ஒரு பல் வைத்தியத்தை போகிறோன்னு வச்சுங்க, அவர் வாயை தர அப்படிம்பார். நம்ம திறந்த உடனே அவர் பிரமிச்சு போய் சொல்வார், எவ்வளோ பெரிய வாய், எவ்வளோ பெரிய வாய். இவன் ரொம்ப கடுப்பாயிட்டான். ஏங்க இதை ஒரு தடவை சொன்னால் போறாதா, ஏன் 2 தடவை சொல்லி என்னை அவமானப்படுத்துறீங்க? அவர் சொன்னார், ஒரு தடவை தான்டா சொன்னேன், உள்ளேருந்து எதிரொலி வருதுன்றார். இவன் அவ்வளோ பெரிய வாய் வச்சுருக்கான். அப்புறம் பல்லுகள் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு பில்லு கொடுக்குறாரு பாருங்கள். தப்பாக நினைக்காதீங்க, நான் டாக்டரை கேலி பண்ணுறேன்னு. என்னுடைய குணமே என்னென்னா, யார் என்னை செலவு பண்ணி கூப்பிட்றாங்களோ அவங்கள கலாட்டா பண்ணுறதா என் வேலையே. அவர் ஒரு பில்லு கொடுப்பாரு டாக்டரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பல்லு நமக்கு சரியா இருந்ததுன்னு சொன்னா ஒரு 3000-4000 ரூபாய் மிச்சமா இல்லையா? நமக்கு ஒரு பல்லு சரியா இருக்கு, 32 பல்லு. சில பேருக்கு ஒரு 2 கூட குறைய இருக்கும், ஏன்னா நடுவில் எவனா தட்டியிருப்பேன். 32 பல்லு இருக்கு, நமக்கு எல்லாம் பல்லு சரியா இருக்குன்னு சொன்னா ஒரு பல்லுக்கு ஒரு 5000 ரூபாய் விலை போட்டா கூட எவ்வளவு ஆச்சு? நான் கொஞ்சம் பெருக்கல்ல வீக்கு, நீங்களே பெருக்கிங்க. ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு குறையாம நம்ம வாயிலே இருக்கு, பேசாம 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. நீங்க ஒவ்வொரு உறுப்புக்கும் அப்படி ஒரு விலை போட்டு பாருங்க. கிட்னி 5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிதான். காத்திருக்கிறான் பல பேர், கிட்னி கிடைக்காதா அப்படின்னு. இப்ப விற்கக்கூடாது, கவர்மெண்ட் தடுத்து இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு விற்கக்கூடாது. 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஏன்? அது தேவைப்படுது இன்னைக்கு. இப்படி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கு நீங்க அப்படியே விலை போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சும்மா அப்படி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் விலை போட்டு பார்த்தா ஒவ்வொரு மனித உடம்பும், நான் இன்னைக்கு ரஃபா சொன்னேன்னா கூட 1 கோடி ரூபாய்க்கு மேலே பெறும். ஒவ்வொரு மனித உடம்பும் 1 கோடி ரூபாய். இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமா வீட்டுக்கு போங்க, எல்லாரும் கோடீஸ்வரன், எல்லாரும் கோடீஸ்வரன். என்ன இதை விற்க வாங்க முடியலையே ஒழிய மற்றபடி நம்ம எல்லாரும் ஒரு கோடீஸ்வரன். உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் 1 கோடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்ணு சரியில்லைன்னு கண் டாக்டர் கிட்ட போனால் எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, காது சரியில்லைன்னு காது டாக்டர் கிட்ட போனால் நம்ம எவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு. எல்லாம் சரியா இருக்குதுன்னு சொன்னால் எத்தனை கோடி நமக்கு மிச்சமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதை இயற்கை நமக்கு முதலையே கொடுத்துருக்கு. இயற்கை நிறைய பேரை பழி வாங்குறதே கிடையாது, பெருவாரியான மக்கள் அது பழி வாங்குறதே இல்லை. அதுக்கு வேற சில காரணம், கர்ம வினைன்னு சொல்கிறோம், அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். பொதுவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சின்ன கணக்கு சொல்லட்டோமா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஒரு சான் வயிறு அப்படிங்கிறா, இவ்வளோதான் மொத்தம் ஸ்பேஸ். ஆனால் இதுக்குள்ள அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இங்கே ஒரு ரொட்டியாக நீங்கள் போட்டிங்கன்னா, இப்படி சொல்லட்டுமா, இங்கே பிரெட்டாக போட்டிங்கன்னா அது இங்கே பிளட்டாக மாற்றுது. இங்கே பிரெட்டாக போட்டிங்கன்னா அதை பிளட்டாக மாற்றுது. அமெரிக்காவில் ஒரு ஃபேக்ட்ரி ட்ரை பண்ணி பார்த்தான். எப்படி தெரியுமா? இங்கே பிரெட்டை கொடுத்தா அங்கே பிரெட்டாக வரத்துக்கு வழி இருக்கா அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு ஃபேக்ட்ரி ட்ரை பண்ணா. இங்கே பிரெட்டாக கொடுத்து அங்கே பிளட்டாக எடுக்கலாம்னா 45 கோடிக்கு மேலே செலவு பண்ணியும் அங்கே சரியா பிளட் வரல. 45 கோடிக்கு மேலே செலவு பண்ணியும் இங்கே பிரெட்டை கொடுத்தா அங்கே பிளட்டாக வரல. அப்போ நம்முடைய உடம்பு பிரெட் ஆக்குதுன்னா 45 கோடியை விட விலை கூடிய ஒரு கருவி நம்முடைய உடல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இட் இஸ் a wonderful instrument. இதுக்கு நிகரான ஒரு கருவி உலகத்தில் கிடையவே கிடையாது, அவ்வளவு அருமையான ஒரு கருவி. ஆனால் நான் வருத்தப்பட்டு சொல்றேன், தவறா நினைக்காதீங்க, இந்த அருமையான கருவியை மனிதன் வீணாக்குவது போல் வேற எந்த உயிரினமும் வீணாக்குவதே இல்லை. இந்த அருமையான கருவியை மனித உயிர் வீணாக்கி கொள்வது போல வேற எந்த உயிருமே வீணாக்கி கொள்வது இல்லை. இந்த லிவர்னு ஒரு உறுப்பு இருக்கு, நம்முடைய அந்த ஈரல், அது என்ன சாதாரணமான விஷயமா? நீங்க எவ்வளவு கடுமையான விஷங்களை உள்ள எடுத்தாலும் அதை சரி செய்து கொண்டு உங்களை காப்பாற்றுகிற சக்தி உடையது எதுன்னு கேட்டா நம்முடைய லிவர். ஆனா அந்த லிவரை நம்பால் உடைக்கிறான் பாருங்க, அதுவும் பாண்டிச்சேரியில் உடைக்கிறான் பாருங்க, அது மாதிரி வேற எங்கேயும் உடைக்க மாட்டான். இந்த லிவருடைய வேல்யூ என்ன, இந்த லிவருடைய அந்த செயல் என்ன, அதனுடைய அருமை என்ன?
நமக்கு கொஞ்சமாவது ஒரு அறிவு திறமை எல்லாம் இருந்திருந்தா நாம் அதை வீணாக்குவோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட மனித உடல் என்பது மிக மிக அருமையான ஒரு ஒப்பற்ற மிகப்பெரிய கருவி. அதை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டா, நோய் என்ற ஒன்று அதை தாக்காதபடி பாதுகாக்க வேணும். நோய் நம்ம சில சமயத்தில் எப்படா வருதுன்னா, நீங்க அலோபதிக்கு பொறுத்தளவில் பாக்டீரியா வைரஸ் வெளியிலேருந்து வந்து தாக்குகிறது அப்படிங்கிற ஒரு தியரி பேஸ். அவங்களுக்கு நோய் வெளியிலேருந்து வரதுக்கான வாய்ப்பு, அல்லது உடம்பிலேயே ஏற்படக்கூடிய குறைபாடுகள், சில உறுப்புகளில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அது நோயா போய் முடியுது அப்படிங்கிறது இன்னொரு தியரி. ஆனால் வெளியிலேருந்து வர்ற பாக்டீரியாவையோ வைரஸையோ யாரும் நிறுத்த முடியாது. யாராவது பாக்டீரியாவுக்கும் வைரஸுக்கும் தடை உத்தரவு போட முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு வகையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற நோய் எதிர்ப்பு திறனை வளர்த்து கொண்டால், இம்யூனிட்டி அப்படிங்கிறத வளர்த்து கொண்டு விட்டால், எவ்வளவு பாக்டீரியா எவ்வளவு வைரஸ் தாக்கினாலும் அதை தாங்கி நம்மால ஜெயிக்க முடியும். மறந்துடாதீங்க, பிளேக் நோய் தாக்கிய இடத்தில் நோயின்றி மகாத்மா காந்தியால் திரும்பி வர முடிந்தது. பிளேக் நோய் தாக்கிய இடத்தில் நோயின்றி மகாத்மா காந்தியால் வெளியேற முடிந்தது. இங்க இந்த நாட்டிய நாடகத்தில் கூட ஒரு காட்சி காமிச்சாங்க. என்ன? நோய் மனிதனை தாக்குவதை விட நோய் பற்றிய பயம் அதிக மனிதனை தின்று விடுகிறது. ஒரு நோய் மனிதனை அழிப்பதை விட நோய் பற்றிய பயம் அதிக மனிதனை தின்று விடுகிறது அப்படின்னு ஒரு வேடிக்கையான கதை சொல்வான். ஒரு ஊர் எல்லையில ஒரு சாமியார் இருந்தாராம். எப்பவுமே ஊர் எல்லையில சாமியாரை வச்சுக்கிறதா நல்லது, ஊருக்குள்ள வச்சுக்க கூடாது. ஒரு ஊர் எல்லையில் ஒரு சாமியார் இருந்தார். அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த காலத்து சாமியார்லாம் தவறு தான் பண்ணுவான். இவர் தவம் பண்ணுறாரு. இவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படி வானத்து வழியாக என்னமோ ஒன்று போச்சு. அப்படி நிமிர்ந்து பார்த்தா நோய்க்கிருமிகள். இவருடைய தவ சக்தியால் அந்த நோய்க்கிருமிகளை பார்த்து, நில்லு, எங்கே போகிறேன்னு கேட்டாராம். இந்த ஊருக்கு தாங்க போகிறோம், அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் இந்த நோய் வரத்துக்காக நாங்கள் போகிறோம். அந்த ஊர் மக்கள்லாம் என்னை கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நீ அவங்கள போய் தாக்கினா அப்புறம் என்ன ஆகுறது? ஒன்று நான் போக விட மாட்டேன், நோய்க்கிருமி எல்லாம் உள்ளே போகக்கூடாது, நான் தடுத்துருவேன் அப்படின்னாராம் அந்த சாமியார். நீ போகக்கூடாது அப்படின்னு. நீங்கள் என்னங்க ரொம்ப அதிக பிரசங்கத்தனமாக பேசுறீங்க? கடவுளே என்ன போன்னு எழுதியிருக்கிறாரு. நீங்கள் ஆஃப்டர் ஆல் கடவுளுடைய புரோக்கர், அவ்வளோதானே. பேசாமல் மரியாதையாக உட்காருங்க. கடவுளே எங்களுக்கு போன்னு எழுதியிருக்கிறாரு. அந்த ஊரில் போய் இத்தனை பேரை கொல்லணும்னு எங்களுக்கு விதி இருக்குது, நாங்கள் போகிறோம். எவ்வளோ பேரை கொல்லணும்னு கடவுள் எழுதியிருக்கிறாரு? ஒரு 500 பேரை கொண்டுட்டு வா அப்படின்னு கடவுள் உத்தரவு கொடுத்துருக்கிறாரு. அப்படியா? அதுக்கு மேலே ஒரு ஆளை கூட கொல்லக்கூடாது, ஜாக்கிரதை, போயிட்டு வாங்க. அதுக்கு மேலே யாராவது ஒருத்தர் செத்தா கூட உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சாமியார் உட்காந்துருந்தாராம். கடைசியாக ஊருக்கு போய் அந்த நோய் தாக்கி 5 லட்சம் பேர் கொள்ள நோயில் அப்படியே போயிட்டான். 5 லட்சம் பேர் செத்து போயிட்டான். இதெல்லாம் முடிஞ்சு அந்த நோய் கிருமிகள் திரும்பி வரும்போது சாமியார் சொன்னாராம், நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? 500 பேர் தானே நான் கொல்ல போறேன்னு சொன்னேன், 5 லட்சம் பேரை கொண்டுட்டு வந்திருக்கிறியே, கொடுத்த சத்தியத்தை மீறிட்டியே. அந்த நோய் கிருமிகள் சொல்லிச்சான், நாங்கள் 500 பேரை தான் கொன்னோம். இவன் செத்த பயத்தில் பாக்கி 4 லட்சத்தி சில்லற பேர் செத்து போனா நாங்க என்ன பண்ண முடியும்? இது சாதாரணமான கதை இல்லைங்க, ரொம்ப வலிமையான ஒரு கதை. நோய் தாக்கி மனிதன் சாவதை விட நோய் பற்றிய பயம் தாக்கி செத்தவர்கள் மிக அதிகம். நோயை பற்றிய பயத்தினால இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நோய் பற்றிய விழிப்புணர்வு இருக்கணுமே ஒழிய, நோய் நமக்கு வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்கான விழிப்புணர்வு இருக்கணுமே ஒழிய, நோயை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சரியான ஒரு வாழ்க்கை முறையை இளமையில இருந்தே நாம் அமைத்துக் கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய நோய்களை கூட நமக்கு ஏற்பட முடியாதபடி காப்பாற்றிக் கொள்ள முடியும். எல்லாமே ஒரு வரந்தாங்க. ஒரு முறை டயபெட்டிக் அவேர்னஸ் வீக், அதில் கோயம்புத்தூர்ல நான் பேசினேன். சர்க்கரை விழிப்புணர்வு மையம், சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுக்கு நான் பேச போயிருந்தேன். அப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து காமிச்சாங்க. மற்ற நோய் தாக்கியவர்கள் இந்த உலகத்தில் இறந்து போகிற வயதை விட சர்க்கரை நோய் தாக்கியவர்கள் கூடுதலாக வாழ்கிறார்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க நம்புவீங்களா? நீங்க வாய்ப்புன்னு பார்த்தா சர்க்கரை நோய் தாக்குவதால நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. ஆனா சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் கூடுதல் ஆயுளோடு வாழ்கிறார்கள். 70னா 75, 75னா 80 அப்படின்னு. ஏன் தெரியுமா? சர்க்கரை நோய் தாக்கிவிட்டதுன்னு தெரிந்த உடனே அதன் பிறகு அந்த மருத்துவர் சொல்லுகிறபடி அந்த உணவு பழக்கம், நடைப்பழக்கம், வாழ்க்கை பழக்கம் என்பதை மேற்கொண்டு விடுவதால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் வாழ்வதற்கான வழிமுறை அதன் மூலமே கிடைத்து விட்டது. யோசிச்சு பாருங்க, அது சாபமா வரமா? அப்போ அது குறை என்று சொன்னாலும் கூட அந்த குறையே அவர்கள் வாழ்க்கையிலே சரியான ஒரு வாழ்க்கை திரும்புவதற்கு காரணமாக ஆகிவிட்டது. அப்போ நம்முடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நிறைய வாழ்க்கை முறை மாற்றங்களை கொண்டு வந்தால்
நிறைய நோய்களில் இருந்து நாம் நம்மை மீட்டுக்கொள்ள முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார். ஒரு நல்ல பயிற்சி முறை, அப்புறம் நோயை தாண்டி சிந்திக்கின்ற மன உறுதி, அப்புறம் சிறந்த உணவு பழக்கம், எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த உணவு பழக்கம். இப்போ நம்மங்களுக்கு எப்போவுமே எது பிடிக்கும்னு கேட்டால், நம்மளை பற்றி புகழ்ந்து பெருமையாக பேசினா இந்திய பாரம்பரியத்துக்கு நிகராக உலகத்தில் ஒன்றுமே இல்லை, இந்திய வாழ்க்கை முறைக்கு நிகராக உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு பாராட்டி பேசினா பிடிக்கும். தயவுசெய்து இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. சில விஷயத்தில் இந்தியா சிறந்த வாழ்க்கை முறைக்கு அடையாளம், சில விஷயத்தில் இந்தியா மோசமான வாழ்க்கை முறைக்கு அடையாளம். யதார்த்தமான உண்மையை நாம் தெரிஞ்சுக்கிட்டே பேசணும். நம்முடைய உணவு பழக்கம் அவ்வளவு நல்ல உணவு பழக்கம் அல்ல. இந்தியர்களுடைய உணவு பழக்கம் அவ்வளவு நல்ல உணவு பழக்கம் அல்ல. நான் ஏன் இப்படி பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை விட சிறந்த உணவு பழக்கம் உடையவர்கள் சீனர்கள். நீங்க என்ன நினைப்பீங்க, சீனர்கள் எல்லாத்தையும் வறுத்து பொறுத்து கற்பாம்பூச்சிலேருந்து எல்லாத்தையும் சாப்பிட்றோம் அதை சொல்றியான்? இல்லை. அவங்க எப்படி சாப்பிடுவாங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சீனர்களுடைய உணவு முறை என்னன்னு தெரிந்து கொண்டா நம்முடைய உணவு பழக்கத்தில் இருக்கிற தவறு தெரிஞ்சுக்கலாம். அவங்க பெருவாரியா ஒரு கீரையை சாப்பிட்றதா இருந்தால் கூட அந்த கீரையை அப்படியே எடுத்து வெந்நீரில் அப்படியே முக்கி வேக வச்சுட்டு எடுத்து அதில் சோயா சாஸ் ஊற்றி அப்படியே சாப்பிட்றேன். அதிகமான எண்ணெய் கிடையாது, அதிகமாக பொரிக்கிறது கிடையாது, வேறு உப்பு காரெல்லாம் அதிகமாக போடுறது கிடையாது, அப்படியே சாப்பிட்றான். அது மாதிரி அவர்கள் தாவர உணவு சாப்பிடுகிற போது ரொம்ப காரம் கிடையாது, ரொம்ப எண்ணெய் கிடையாது, வேறு வகையான உணவுகளை சேர்க்கறதே கிடையாது. இதை விட ரொம்ப முக்கியம், சீனர்கள் ஒரு நாளைக்கு 6 வேளையாக உணவை பகுத்து கொண்டு விட்டார். ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கேப் விட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப் சாப்பிட்டா 2 மணி நேரம் கழிச்சு அடுத்த சாப்பாடு, அப்புறம் அடுத்தது ஏதாவது ஒன்று சாப்பிட்டா, இது மாதிரி வேக வைத்த காய்கறிகள் மற்றதெல்லாம் சாப்பிட்டா ஒரு 3 மணி நேரம் தள்ளி அடுத்த சாப்பாடு. நம்பல் அப்படி இல்லை. ஒரு கட்டுனா எழுத்தாப்பிட கூட பயந்தே செத்துருவான் போல் இருக்கு. கிலோ கணக்கில் அரிசியை வச்சுக்கிட்டு சோத்தை ஒரே தள்ளி, அதுக்கு ஒரு பாட்டு சொல்றான், ஒருவேளை சாப்பிடுகிறவன் யோகி நான் துரோகி. ஒருவேளை சாப்பிடுவேன்னு ஒரே அடியா கட்டி ஒரு அரிசி மூட்டையை தூக்கி உள்ள தூக்கி வச்சா, அங்கேருந்து அரிசி மூட்டையை மாற்றி இங்கே தூக்கி அரிசி மூட்டையை வச்சுக்கிட்டா அது எப்படி ஒரு உணவு பழக்கமாக இருக்க முடியும்? மிகச்சிறந்த உணவு பழக்கம் என்பது சீனர்கள்டேருந்து உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான உணவு பழக்கம். அவங்க லிக்விட் சாப்பிட்ற அளவுக்கு வேற யாருமே சாப்பிட்றது இல்லை. சூப்பு, கீரை வகைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க அடிக்கடி அப்புறம் அந்த கிரீன் டீ இதெல்லாம் அவங்க சாப்பிடுகிற மாதிரி வேற யாருமே சாப்பிடுவதில்லை. அவற்றெல்லாம் சாப்பிடுகிற போது நீண்ட ஆயுளோடு வாழ முடியும். நம்ம இட்லி இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் மனிதனை அதிகமாக வேலை செய்ய முடியாதபடி தடை செய்கிற உணவு நம்முடைய உணவு முறை. இன்னும் சரியா சொல்லட்டுமா, ஒரு உணவு நல்ல உணவா இல்லையா, நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு சரியான உணவா இல்லையாங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? எந்த உணவை சாப்பிட்ட பிறகு இன்னும் கொஞ்ச நேரம் வேலை பார்க்கலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றுகிறதோ அதுதான் உங்களுக்கு சரியான உணவு. எந்த உணவை சாப்பிட்ட பிறகு 1/2 மணி நேரம் வேலை பார்க்கிறவன் 1 மணி நேரம் பார்க்கலான்னு தோணுதா? 1 மணி நேரம் வேலை பார்க்கிறவன் 2 மணி நேரம் வேலை பார்க்கலான்னு தோணுதா? எந்த உணவை சாப்பிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்கலாம் என்ற எண்ணம் தோன்றுகிறதோ அதுதான் மிகச்சரியான உணவு. நம்முடைய உணவு அப்படியா? சாப்பிட்ட உடனே கண்ணை சுழட்டுது சார், ஒரு வேலை இனிமேல் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மீல்ஸ் ஒரு கட்டி முடிச்சோம்னா இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மலைப்பாம்பு மாதிரி நெளிய வேண்டியதுதான், வேற எந்த வேலையும் பார்க்கறது இல்லைன்னா அது எப்படி ஒரு சரியான உணவா இருக்க முடியும்? அப்ப மறுபரிசீலனை பண்ணணும். நம்ம பாரம்பரிய பெருமைகளை பேசிக்கொண்டே இருந்தா போராது. இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. நிறைய இன்டர்வல் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். ஆனா அதே சமயத்தில் அதிக எண்ணெயும் அதிக உப்பும் அதிக புளிப்பும் அதிக காரமும் உள்ளதாக உணவை சாப்பிடக்கூடாது. அதை எப்படி சாப்பிட வேணும், என்ன உணவை சாப்பிட வேணும், எத்தனை தடவை சாப்பிட வேணும் என்பதை பற்றியெல்லாம் தீர்மானிக்கணும். சரி, இது ஒரு உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த விழிப்புணர்ச்சி இன்றைக்கு தேவையான ஒன்று. இது அப்படியே மனசுல வச்சுங்க. பிறகு நம்முடைய வாழ்க்கை பழக்கம் என்பது எந்த காரியம் செய்தால் உடம்பு வீணாகுதோ அந்த காரியத்தை கவனிக்கணும். இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து வேலை பார்க்குற எல்லாருக்குமே இந்த கழுத்து புடடியில் ஒரு வலி வரும். ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு வலி வரும், இங்க ஒரு வலி வந்து ஆட்டோமேட்டிக்கா முதுகோட பின்பக்கத்திலையும் ஒரு வலி வரும். அப்புறம் அவங்க அந்த கையை இப்படி வச்சு பாருங்க, இப்படியே ஆப்ரேட் பண்றதுனால இந்த தோள்பட்டை 2 தோள்பட்டையிலையும் வலி வரும். இன்னொன்னு, எல்லாருக்குமே வயசாக இப்ப நீங்க நாற்காலிலேருந்து எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிப்பீங்க? நாற்காலிலேருந்து எந்திரிக்கும் போது எல்லாருமே இதை பாருங்க, அந்த கையை இப்படி ஊனிட்டு இப்படி எந்திரிப்போம். நம்முடைய பாடி வெயிட் எவ்வளவு, இந்த இவ்வளவு வெயிட்டை இந்த 2 கையில கொடுத்து நம்ம ஊனி எழுந்தோம்னா இந்த தோள்பட்டையில வலி வருமா வராதா?
தோள்பட்டையில் வலிக்குது, தோள்பட்டையில் வலிக்குதுன்னு எம்எஸ் ஆர்த்தோவை பார்க்கலாமா, அவரை பார்க்கலாமா, இவரை பார்க்க? முதல்ல உன் சேரை பாரு, நீ எப்படி எந்திரிக்கிறேன்னு ஒன்ன பாரு. சேரை விட்டு எந்திரிக்கும் போது 2 கையை ஊனிக்கிட்டு நீ எந்திரிக்கிறியா, இல்ல அப்படியே அந்த சேர்ல இருந்து அப்படியே எந்திரிக்கிறியா? எப்படி எந்திரிக்க உன்னால முடியுது? நீங்க சமண துறவிகளை பார்க்கணும், யார் யார்கிட்ட என்னென்ன கத்துக்கணுமோ அதை கத்துக்கணும். சமண துறவிகள் சில பேர் திகம்பரதா இருப்பாங்க, உடை உடுத்தாத துறவிகளா இருப்பாங்க. 60 வயது 80 வயதான துறவிகள் கூட பாருங்க, உட்கார்ந்து இருப்பாங்க, அப்படியே எந்திரிப்பாங்க. 2 கையை ஊன மாட்டாங்க, இந்த சைட்லயும் அந்த சைட்ல ஊன மாட்டாங்க, அப்படியே எந்திரிப்பாங்க. அப்ப எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்க அவங்க. ஒவ்வொருவர் தேர்ந்து ஒன்னொன்னு கூர்ந்து கவனிச்சு கத்துக்க வேண்டியிருக்கு சார். உடல் ஆரோக்கியம் என்பது எப்படி வந்திருக்கிறது என்றால், மிக நல்ல பழக்கங்களை மேற்கொள்வதால் தான் உடம்பில் நோயின்றி நம்மாலே வாழ முடியும்.